உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து ஏசி கேரவேன்ல உட்கார்ந்துட்டு சொகுசு விமானத்துல ஃப்ரெண்ட் கல்யாணத்துக்கு போற ஒரு போலி அரசியல்வாதி கிடையாது. He is a hard working hero who believes in the principles of duty, dignity and discipline. அடுத்ததா சத்யராஜ் அவர்கள் வாங்கி கேட்டது மட்டும் இல்லாம சத்யராஜ் அவர்களுடைய மகளையும் அனுப்பி விட்டுருக்காங்க, நல்லா வாங்கி கேட்டுட்டு வாமா அப்படின்னு சொல்லி. இதுல ஒருத்தர் பதிவு போட்டிருக்காரு, முதல் மேடையிலேயே சங்கி விஜய்க்கு செருப்படி கொடுத்துள்ளார் அப்படிங்கிறதான். முதல் மேடையில் வரை ஓகே, ஏன்னா அந்த சத்யராஜ் அவர்களுடைய மகள் நியூட்ரிஷனா இருந்து நிறைய வீடியோலாம் பதிவு பண்ணியிருக்காங்க. பட் அரசியல் மேடை இதுதான் ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி அவங்க பேசுறாங்க, அதை நான் பார்த்தேன். பட் சங்கி விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா, நான் விஜய் அவர்களுக்கு ஆதரவு கிடையாது. ஆனா உங்களுக்கு எதிராக பேசுற எல்லாரையும் நீங்க சங்கி சங்கி சங்கின்னு சொன்னீங்கன்னா கடைசியில நீங்க மட்டும் தான் ஊப்பிகளா இருப்பீங்க, மீதம் எல்லாரும் சங்கிகளா இருந்துருவாங்க. பாத்துக்கோங்க, நீங்களே உங்களுடைய எதிரிகளுடைய எண்ணிக்கை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கிறீர்கள். ஏன்னா ஜோசப் விஜய் அப்படின்னு சொன்னா கூட அங்க ஹிந்து பெயர் கிடையாது, அவர் பிஜேபி எதிராக பேசியிருக்காரு, ஆனாலும் அவர் சங்கின்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படிங்கறத மறுபடி பார்ப்பதற்கு கோபி நயனார் அவர்களை நீல சங்கின்னு சொன்னாங்க, ரஞ்சித் அவர்களை நீல சங்கி அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் புரியுதா? இந்த ஒரு குரூப் ஒன்று இருக்குல்ல, இந்த குரூப்புக்கு எதிராக யார் பேசினாலும் என்ன பேசினாலும் அவங்களை இப்படி தாண்டா சொல்லணும், சங்கி தாண்டா சொல்லணும், நீல சங்கின்னு சொல்லு, பச்சை சங்கின்னு சொல்லு, இல்ல ப்ளூ சங்கின்னு சொல்லு, இல்ல வேற ஏதாவது சங்கின்னு சொல்லு. ஆனா இவங்க இப்படியே முத்திரை குத்திக்கிட்டே இருக்கணும் இப்படின்னு சொல்ற ஒரு புரோட்டோடைப்பை உருவாக்கி வச்சிருக்காங்க. இந்த புரோட்டோடைப்ல இருந்து வெளியான நபர்கள் அவங்களுக்கு இந்த புரோட்டோடைப்ல தான் ட்ரைனிங் அப்படிங்கிறது எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ இவங்க என்ன செய்வாங்கன்னா, திமுக எதிராக விஜய் அவர்கள் பேசுறாரு அப்படின்னா உடனே அவரை சங்கி விஜய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சங்கி விஜய் அப்படிங்கிற வார்த்தை தான் இங்க வந்திருக்கு. யார் பேசியிருக்கான்னு பார்த்தா அக்கா சத்யராஜ் அவர்களுடைய மகள். பார்ப்பதற்கு அச்சசலா சத்யராஜ் அவர்கள் மாதிரி இருந்தாலும் பேச்சுக்கள் அவ்வளவு நல்லா இல்லக்கா, இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுதும் போல. அடுத்தது என்ன சொல்றாங்க, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எப்படிப்பட்ட ஹீரோ தெரியுமா, அவர் யார் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, முக்கியமான விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது தோழி கூட தனி ஃபிளைட்ல போறதுக்கு அவர் என்ன அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களை கலாய்க்கிறாங்களாமா. ஏகோ அரசியல் வேற, தனிநபர் தாக்குதல் வேற. உங்க அப்பாவை பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் சினிமா வட்டாரங்களில் உலாவிட்டு இருக்கு. அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றியும் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை பற்றியும் அந்த F1 கார் ரேஸை பற்றிலாம் ஏகப்பட்ட தனிப்பட்ட முறையில் பல பிரச்சனைகள் இருந்துச்சு. அதெல்லாம் பற்றி அக்கா பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம், ஏன்னா அது நாகரிக அரசியலாம் கிடையாது. ஸோ உங்கள் லெவலுக்கு உங்களுடைய திங்கிங் எல்லாமே வெறும் ஆபாசம் மட்டும்தான்.